இந்த பயிற்சி வகுப்பு முடிந்தது. அது ஒரு விசித்திரமான பயிற்சி. அதற்கு பெயர் யோகவதனம். மொத்தமாய் 100 நாட்கள் இதன் காலம். பிக் பாஸ் ஞாபகம் வரக்கூடும். உண்மையில் இந்த யோகவதனம் பிக் பாஸுக்கே முன்னோடி. துளியும் சப்தமில்லாத ஒரு வெட்டவெளி வனாந்தர பகுதி. அதில் ஒரு மீன்வாவி. அந்த மீன்வாவியில் அவை துள்ளும் சப்தம் 100 மீட்டர் தூரம் கேட்கும் என்றால் அதன் அமைதி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த அமைதியான சூழலில் குருதேவ் ரங்கநாத் பட்டாச்சாரியா தான் 100 நாட்களும் தன் 100 சீடர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த 100 பேரும் கூட உலகின் எல்லா நாடுகளிலும் சேர்ந்தவர்கள். இவர்களில் விஷ்ணுவும் ஒருவன். பயிற்சி தலைப்பு என்ன தெரியுமா? உயிர் சிலிர்ப்பு. அந்த அழகான பார்ட்டி ஹாலில் அட்டகாசமாய் இருந்தால் அர்ச்சா. ஏனோ அர்ச்சனா என்கிற முழு பெயரை யாரும் சொல்வதே இல்லை. அர்ச்சாவில் கொஞ்சம் கூடுதல் நெருக்கத்தை காட்ட முடிவது ஒரு காரணமோ என்னவோ. என்ன அர்ச்சா, இன்னமும் உன் பாய் ஃப்ரெண்ட் வரல என்று கேட்டபடியே வந்தால் அர்ச்சனாவின் தோழி அபிராமி. இவளையும் யாரும் முழு பெயர் சொல்லி அழைப்பதே இல்லை. என்னன்னு தெரியல அபி, போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. அதானே, அதுலயும் இது எவ்வளவு முக்கியமான நாள். இன்னைக்கு நீ உங்க காதலை வேற இந்த பர்த்டே பார்ட்டில போட்டு உடைக்க போற. ஐ திங்க் விஷ்ணு ஏதோ ஐடியா பண்ணி அதன்படி நடக்க போறான்னு நினைக்கிறேன். ஐடியாவா? என்ன ஐடியா தெரியல. அவ்வளவு ஏன், அவன் இப்போ இங்கேயே கூட இருக்கலாம், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நான் தவிக்கிறத பார்த்து ரசிக்கலாம். அது எப்படி ஐடியாவாகும்? யோசிடி, விஷ்ணு ஒரு கிரியேட்டிவ் பர்சன். அவன் கையெழுத்து ஒரு மலர் கொட்டு மாதிரி எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்டவன் எல்லாரையும் போல பார்ட்டிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுல என்ன கிக் இருக்கும்? அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பார்ட்டில என்ன விஷ் பண்றத அவன் விடவே மாட்டான். சரி, என்ன பண்ண போற? அலட்சியமா இருக்க போறேன். அவனை நானும் பார்த்துறேன். அர்ச்சா என்கிற அர்ச்சனா அவளாக ஒரு யூகம் செய்து அதற்கேற்ப நடந்து கொள்ள தயாரானாள். அபிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பார்ட்டி ஹாலில் கூட்டம் சேர தொடங்கியிருந்தது. ஒரு மோனி வெயிஸ்ட் அணிந்த நரைத்த மனிதர் குளிர்ந்த பியாரின் 3வது ரவுண்டில் தேவையே இல்லாமல் பார்ட்டி ஹாலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். விதவிதமான மனிதர்கள், திடுத்துப்பான போக்குகள். ஒரு 30 வயது யுவன் கவிழ்ந்து வைக்கப்பட்ட அண்ணா நகர் ஆர்ச் போன்ற தாடியுடன், யாருப்பா இந்த ஹோட்டல பார்ட்டிக்கு சூஸ் பண்ணது? காரை பார்க் பண்றதுக்குள்ள டவுசர் அந்து போச்சு என்பதை ஆங்கிலத்தில் சொன்னபடியே நேராக வந்து பியர் கிளாஸை தான் எடுத்தான். நானும் பாடா பட்டுட்டேன். வர வழியிலையும் ஒரே டிராபிக். ஆட்டோக்காரன் கோடு போட்டுருவானோன்னு பயந்து ஓட்டிகிட்டே வந்தேன் என்று அந்த ஆர்ச் தாடிக்காரனோடு இன்னொருவன் பக்கவாதியம் வாசிக்க தொடங்கி விட்டான். இனி ஓலா ஊபர் த பெஸ்ட். சொந்த கார்லாம் படு ரிஸ்க் பந்தா. எக்ஸாக்ட்லி பாஸ். ஆமா, பார்ட்டில டான்ஸ் எல்லாம் இல்லையா? நம்ம ஆட்டோ டீலர் ஜெயில் சிங் பார்ட்டில கலிபோர்னியா கேர்ள்ஸ இறக்கிட்டாங்க. சென்னையில் அப்படி ஐட்டமா யாரும் இல்லையா? பார்ட்டி குறித்த விஷயங்கள் அங்கங்கே. ஆனால் அர்ச்சாவோ விஷ்ணுவுக்கு பிடிக்காது என்கிற ஒரே காரணத்துக்காகவே தன் உதவியாளரிடம் சொல்லி கிளுகிளுப்பான சமாச்சாரங்களை தூக்கிவிட்டாள். சொல்ல போனால் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்கிற ஒன்றே அவனை அர்ச்சா பெரிதும் மதிக்க காரணமாகவும் அமைந்து விட்டது. எல்லோரும் அர்ச்சா என்று மட்டுமே அழைக்க, அவன் மட்டும் அவள் முழு பெயரை சொல்லியே இப்பொழுதும் அழைத்தான். பழமையும் புதுமையும் கலந்த ஒரு டிசைனாய் விஷ்ணுவை பார்த்தாள் அர்ச்சனா. தினமும் யோகா செய்வதால் எப்போதும் உற்சாகத்தோடும் வியர்வையின் வாடியே இல்லாமல் வேட்டி சிப்பாவில் கூட நச்சென்று இருந்தான். அப்படி எல்லாம் இருக்க போய்தான் அர்ச்சாவை கவரவும் முடிந்தது. இத்தனைக்கும் அர்ச்சனா லால் அண்ட் லால் பில்டர்ஸின் JMD. 1000 கோடிகளுக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்புகளை வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பாகுபாடு இன்றி கட்டி குவித்து அதில் கோடிகளை மூட்டை கட்டிய நிறுவனத்திற்கு அர்ச்சனா தான் ஒரே வாரிசு. அவள் நிறுவனத்தின் ஒரு ஆர்கிடெக்ட் ஆக சேர்ந்தவன் தான் விஷ்ணு. லாலன் லாலால் கஜகர்ணம் அடித்தும் தமிழ்நாட்டில் பெரியதாய் சாதிக்க முடியவில்லை. திருவின பக்கமெல்லாம் திராவிட நெடி. அதை புதிய 2000 கரன்சியாலும் குலைக்க முடியாத ஒரு நிலையில் விஷ்ணுவின் ஒரு பிளானுக்கு அரசாங்க ஆர்டரை கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அர்ச்சனாவை முதலில் நேருக்கு நேர் சந்தித்தான். அந்த முதல் சந்திப்பிலேயே அர்ச்சனா அவன் வரையில் பிளாட் ஆகிவிட்டாள். இத்தனைக்கும் இந்திரஜித் என்கிற மாமன் மகன் அர்ச்சனா அப்பாவான கிஷன் லாலிடம் கட்டிடத்திற்கான கார்ப்பரேஷன் அப்ரூவல் போல நீதான் என் மருமகன் என்கிற அப்ரூவலோடு அலைந்தபடி இருந்தான். விஷ்ணு வரவும் அந்த அப்ரூவல் காலாவதியாகி விட்டது. இந்த பார்ட்டிக்கு அந்த இந்திரஜித்தும் வந்தபடி இருந்தான். ஏனோ அவன் பதற்றமாய் இருந்தான். வேறரிடம் விஸ்கி கேட்க அவன் பியர் மட்டும்தான் என்று சொல்ல, புல்ஷிட், எனக்கு இப்பவே விஸ்கி வேணும், கோ மேன் என்று விரட்டினான்.
அவனை எல்லாம் அர்ச்சனா சட்டையே செய்யவில்லை. விஷ்ணு எப்போது எப்படி பிரசன்ஸ் ஆவான் என்கிற தவிப்பிலேயே இருந்தாள். அவனுக்கு பிடித்த மைசூர் சில்க் புடவை, முழங்கை மீறிய கை வைத்த ரவிக்கை, ஒற்றை சரத்தில் பட்டாணி சைஸில் வெண்முத்து மாலை, அதில் ஒரு லாக்கெட் டாலரோடு கிடந்தது. அநேகமாய் அந்த லாக்கெட்டில் விஷ்ணுவின் போட்டோவும் இருக்கக்கூடும். அவளை விஷ்ணுவிடம் இருந்து விளக்க அவள் அப்பா கிஷன் லால் என்னவெல்லாமோ செய்து பார்த்தார். அவர் பருப்பு அவன் வரையில் 1000 டிகிரி சென்டிகிரேடிலும் வேகவில்லை. ஒரு கட்டத்தில் அர்ச்சனா, உங்க சொத்தே வேண்டாம்பா, இந்த உலகத்துல என் ஒரே சொத்து விஷ்ணுதான் என்று சொல்லி நகை நட்டையெல்லாம் கழட்டி வைத்துவிட்டு விஷ்ணு இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்விட்டாள். அதன் பின் ஒரு சினிமா ஹீரோ கணக்காய் அவன் அவளை கிஷன் லாலிடமே கொண்டு வந்து விட்டிருப்பான் என்பதை எழுதித்தான் சொல்ல வேண்டுமா என்ன? அதன் பின் கிஷன் லாலும் சரண்டர். அப்படிப்பட்ட கிஷன் லால் தான் இப்பொழுது இந்திரஜித் அருகில் வந்து உற்று பார்த்தார். அவனும் பதிலுக்கு பார்த்தான். ஹிந்தியில் போல துவங்கினார். என்னாச்சு? பினிஷ். ஆர் யூ ஷூர்? யார் மேல சத்தியம் பண்ணா நம்புவீங்க அங்கிள்? சரி, நம்புறேன். மாட்டிக்காம தானே பண்ணிருக்க? கொலைய குடும்ப தொழிலா பண்றவங்களை வச்சு பண்ணிருக்கேன். பாடிய என்ன பண்ண? அது மகாபலிபுரத்துக்கு 10 கிலோமீட்டர் அப்பால் உள்ள கடல்ல கல்லோடு விழுந்து இந்த நிமிஷம் மீன்களுக்கு பிரியாணி ஆகியிருக்கும். அவனை காணோம்னு அவன் ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணா சான்ஸே இல்ல. அவன் இப்ப அவங்க வரையில ஃபாரின் போயிட்டான். நம்ம கம்பெனிக்கும் அவனுக்கும் கூட சம்பந்தம் இல்ல. வேலையை ரிசைன் பண்ணிட்டான். நாமளும் அவன் பாக்கிய செட்டில் பண்ணிட்டோம். இதை அர்ச்சனா நம்புவாளா? என்கிட்ட இருக்கிற வீடியோவை பார்த்தா நம்புவா. வீடியோவா? எஸ். அப்படி ஒரு ஓரமா நின்னு இந்த செல்போன்ல இருக்கிற வீடியோ பாருங்க அங்கிள். அவன் செல்போனை தர அவரும் ஓரமாய் ஒதுங்கி அதை பார்த்தார். அதில் விஷ்ணு கம்பீரமாய் பேசினான். ஹாய் அர்ச்சனா, ஐ எம் சாரி. உன் பிறந்தநாள் பாட்டியில என்னை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்ப. உன்னை விட்டு விலகிறதுன்னு முடிவெடுத்ததாலதான் நான் வரல. நான் இப்ப வேலையையும் ராஜினாமா செய்துட்டேன். யூஎஸ் போய் அங்கேயே செட்டில் ஆக தீர்மானம் பண்ணிட்டேன். என் மாமாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி என் மாமா பொண்ணு தாரணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் மேல எனக்கு வெறுப்போ கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்ல. நீ என்னை நேசிக்கவும் நானும் பதிலுக்கு உன்னை நேசிச்சது வாஸ்தவம்தான். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாத்தான் எல்லாராலையும் பார்க்கப்படுவேன். நீ உன் வீட்டை விட்டு வந்து என்னோட கஷ்டப்பட தயாரா இருந்தாலும் எனக்காக உன்னை கஷ்டப்படுத்தின ஒரு பாவியாத்தான் ஆகிறேன். இன்னொரு பக்கம் என் மாமா பொண்ணு தாரணியும் கண்ணீரோடு நிற்கும் பொழுது நான் என்ன செய்யட்டும்? இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு இறுதியான முடிவு. என் முடிவு உனக்கு நிச்சயம் பெரிய வருத்தம் தரும். ஆனா அந்த வருத்தம் போக போக சரியாயிடும். காலம் எல்லாத்தையும் சரி செய்யுங்கிற ஒரு மகா மருந்து. தயவு செய்து என்னை பார்க்க பேச முயற்சி செய்யாத. நீ எவ்வளவு முயன்றாலும் முடியவும் முடியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கும் தாரணிக்கும் யூஎஸ்லயே கல்யாணம். எங்க ஜோடி போட்டோ உனக்கு வாட்ஸ்அப்ல வரும். பார்த்து மனசார விஷ் பண்ணு. முடியலன்னா விட்டுரு. தட்ஸ் ஆல். அந்த வீடியோ முடிந்தது. கிஷன் லால் முகத்தில் நொடியில் நிமிர்ந்த சர்க்கஸ் கூடாரம் போல ஒரு பிரமிப்பு. பாவம் அர்ச்சனா பார்ட்டி ஹாலில் தவிப்பும் கோபமுமாய் புதியதாய் யார் வந்தாலும் அது விஷ்ணுவாக இருக்கக்கூடாதா என்று பார்த்தபடியே இருந்தாள். அவன் இனி வர முடியாதவன் என்பது தெரியாமல். பார்ட்டி கேக் வெகு அழகாய் டிசைன் செய்யப்பட்டிருந்தது. சுற்றிலும் டின்னருக்காக என்றே வந்த கூட்டம் அர்த்தங்கள் இல்லாத அசைவுகளில் இருந்தது. அர்ச்சனா மட்டும் விஷ்ணுவுக்காக தவித்தபடியே இருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த இந்திரஜித் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல அவள் அருகே சென்றவனாய், அச்சா, டைம் ஆயிடுச்சு, கமான், கம் டு கட் யுவர் கேக் என்றான் மிக இதமான குரலில். பதிலுக்கு அவள் தெரியுண்டா போடா என்பது போல ஒரு சிங்கத்து பார்வை பார்த்தாள். அவனுக்கும் அந்த பார்வையின் பொருள் புரிந்தது. இப்படி பார்த்ததற்கும் சேர்த்து உன்னை கதற வைக்கிறேன் பார் என்றபடியே விலகியவனின் மார்பு புறத்தில் அவனது ஆப்பிள் போன் வைப்ரேஷனலில் கிச்சு கிச்சு முட்டியது. மெல்ல அதை எடுத்து பார்த்தான். தேஜா என்கிற பெயர் தெரியவும் டச் ஸ்கிரீனை தடவிக்கொண்டே காதை கொடுக்கவும் காதில் தேஜா புகத் தொடங்கினான். கச்சிதமா எல்லாம் முடிஞ்சிடுச்சு பாஸ். லண்டன் வழியா நியூயார்க் போற பிளைட்ல விஷ்ணு இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதா டூப்ளிகேட் டிராவல் லாகையும் ரெடி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். குட்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா எப்படி பாஸ்? என்ன செய்யணுங்கிற? இந்த விஷ்ணு லேசுப்பட்ட ஆள் இல்ல. எங்க ஆள் ஒருத்தன் மண்டையை உடைச்சிட்டான். அந்த ஆள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கான். நீ என்ன சொல்ல வர? அவனை கொல்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு பாஸ். இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? கஷ்டப்பட்டதை சொல்லலைன்னா எப்படி பாஸ்? இல்ல, நீ வேற எதுக்கும் அடி போடுற. புரிஞ்சுக்கிட்டீங்களே? நான் சில வீடியோக்களை அனுப்பியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாத்துருங்க. என்ன வீடியோ? அதை நான் ஏன் பாக்கணும்? டென்ஷன் ஆகாதீங்க. 1000 கோடிக்கு மேல சொத்து உள்ள பொண்ண கட்ட போறீங்க. இன்னும் பல 1000 கோடிங்க சம்பாதிக்கவும் போறீங்க.
நானும் உங்களால கொஞ்சம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன் பாஸ். தேஜா, உனக்கு பேசின பணத்தை உன் விருப்பப்படி கேஷாவே கொடுத்தாச்சு. ஆனா நீ மேற்கொண்டு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. எக்ஸாக்ட்லி பாஸ். அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் ஆள் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்க வேண்டாமா பாஸ்? நாங்க கூலிப்படைதான். ஆனா கொலை எங்க வரையில ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு அசைன்மெண்ட், இப்படி எப்படி வேணான்னு சொல்லலாம். அதை நாங்க தொழில் சுத்தமா செய்யறதால அதுல இன்னும் பல சுத்தங்களும் இருக்கு. மாசமான டான்னு சம்பளம், அப்புறம் டெய்லி தண்ணி, அப்புறம் சிலர் வரையில பொம்பளைங்க சமாச்சாரம், பவுடர், தொழில்னு பண்ணும்போது செத்துட்டா ஃபேமிலிக்கு நஷ்ட ஈடு, இப்படி எங்களுக்குள்ள நிறைய இருக்கு பாஸ். புல்ஷிட். இப்போ நீ எவ்வளவு கேக்குற? 200 கோடி தான், வேற என்ன? வாட்? வாயெல்லாம் பிளக்காதீங்க, முதல்ல வீடியோ பாருங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொலை செஞ்சோம்னு தெரியும். எவ்வளவோ கொலை செஞ்சிருக்கோம். ஆனா இந்த கொலை எங்களுக்கு ஒரு பாடம். பையன் செத்துட்டான்னு நினைச்சு ஒரு கல்ல கட்டி கடலை தூக்கி போட்டோம். ஆனா பாருங்க, கல்ல அவுத்துக்கிட்டு ஸ்விம் பண்ணி எங்க போட்டை பிடிச்சுக்கிட்டே கரை வரைக்கும் வந்துட்டான். நல்ல வேலை, கரையில நின்றுட்டு இருந்த எங்க ஆளுங்க பாத்துட்டாங்க. இல்லைன்னா நாங்க கூட்டமா தொலைஞ்சிருப்போம். எங்க துப்பாக்கியை எடுத்து அவன் எங்களையும் சுட்டதுல எங்க ஆளுங்க பல பேருக்கு காயம். கடைசியில அவனை நெத்தில சுட்டு நெருப்பு வச்சு எரிச்சோம். சாம்பல கடலை கரைச்சிட்டு அப்புறம் தான் திரும்பினோம். செத்தவன் சாதாரணமான ஆள் இல்ல பாஸ், வில் பவர் அவனுக்கு ஜாஸ்தி. அவனை கட்டி வச்சு அடிச்சப்போ கத்தவே இல்லை. அவன் பார்த்த விதமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவனை நான் அடிக்க போனப்பெல்லாம் கண்ணாலேயே தடுத்தான். அப்படி ஒரு பார்வையை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. தேஜா, என்ன கதையா அளக்குற? இங்க இப்ப பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. உன் கதைய கேக்குற நேரம் எல்லாம் எனக்கு இல்ல, விருப்பமும் இல்ல. இப்படி எல்லாம் நீங்க பேசினா உங்களுக்கும் அப்புறம் டேட் குறிச்சிருவோம் பாஸ். மரியாதையா வீடியோவை பாருங்க. மறுபுறத்தில் மிரட்டலோடு தேஜா முடித்து கொண்டான். இந்திரஜித் காதோறும் வியர்வை புழுவின் நெரிசலில் கைகளில் ஒரு சின்ன நடுக்கம். சில நொடிகள் வரை கனத்த மௌனம். பின்னர் தயக்கத்தோடு மெசஞ்சர் வீடியோவை ஓபன் செய்யவும் விஷ்ணு தொடர்பான காட்சிகள் ஓடத் தொடங்கியது. கட்டி வைத்து அடிக்கிறார்கள். விஷ்ணு அசராமல் வெறித்து பார்க்கிறான். கழுத்தை நெரித்து கொன்று பின் கல்லை கட்டி கடலுக்குள் போட்டிலிருந்து உருட்டி விடுகிறார்கள். இது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் அவன் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்து சுடவும் அவன் தலை துவண்டு போய் தொங்குகிறது. வேகமாய் படுக்க வைத்து மேலே டீசலை ஊற்றி தீ வைத்துக் கொள்கிறார்கள். பின் சாம்பலை அள்ளி கடல் அலைகளில் கரைக்கிறார்கள். எரித்த இடத்தில் மேலும் மணலை அள்ளி போட்டு மூடுகிறார்கள். எங்கேயும் எந்த தடையும் இல்லாதபடி அவ்வளவு தொழில் சுத்தம். இது ஒரு வீடியோ. 3வது வீடியோவில் தேஜாவினால் ஹாஸ்பிட்டலில் தலையில் பெரிய கட்டோடு கிடக்கிறான். அருகில் ஒரு மானிட்டரில் ஒளிக்கோடுகள் ஏற்ற இறக்கமாய் ஓடியபடியே இருக்கின்றன. தேஜா பொய் சொல்லவில்லை. இது அனாவசிய மிரட்டலும் இல்லை. இப்படி வீடியோ எடுத்து கஸ்டமர்களுக்கு காட்டும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்திரஜித்தும் அது புரிந்தது போல் அங்கிருந்து நகர்ந்து பார்ட்டி ஹாலின் மையத்திற்கு சென்றான். அர்ச்சனா அவனது தோழியால் கேக் அருகே இழுத்து வந்து நிறுத்தப்பட்டிருந்தாள். அவள் வற்புறுத்தலில் அரை மணிதாய் கேக்கை கட் பண்ணவும் தொடங்கிவிட்டாள். எல்லோரிடமும் கிளாப்ஸ். கேக் வெட்டி முடித்த அவள் பார்வை மட்டும் துழாவலில். அவன் வரமாட்டான் பேபி, வரவே மாட்டான். நான் தான் இனி உனக்கு எல்லாம். நீ என் வலையில் விழுந்தே தீர வேண்டும் பேபி என்று மனதில் சொல்லிக்கொண்டே அர்ச்சனா அருகில் சென்றவன் அவள் காதருகே சென்று, அர்ச்சனா, நீ விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தை இப்ப சொல்றதா இருந்தா சொல். ஆமா, ஏன் விஷ்ணு வரல என்று ஒன்றுமே தெரியாதவன் போல கேட்டான். அவள் பதிலுக்கு கலக்கமாய் அவனை பார்த்தாள். ஐ திங்க் அவன் யூஎஸ் போற பிளைட்ல ஏறினதா ஏர்போர்ட் போயிருந்த நம்ம மேனேஜர் ராம்சிங் சொன்னார். அவருக்கு அவன் தான் கொஞ்சம் டவுட்டும் கூட. இந்திரஜித் அடுத்து போட்ட பிட் நன்றாகவே வேலை செய்தது. நோ, இருக்காது. எனக்கு தெரியாம விஷ்ணு எங்கேயும் போக மாட்டான் என்றால் மிக வேகமாய். அப்ப ஏன் பார்ட்டிக்கு வரல? வந்திருந்தா இங்கேயே இப்பவே எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம்ல. அதுதானே மாமாவோட பிளான். அந்த கேள்விக்கு பதிலாக அவள் தன் ஆண்ட்ராய்டு போனில் வழி அவனை பிடிக்க முயற்சித்த போது அவளுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்து விழுந்த சமிக்ஞை. அவன் செல்போனில் இருந்து வந்திருந்த அந்த வீடியோவை சற்று விலகி சென்று ஓபன் செய்து பார்த்தாள். விஷ்ணுதான் பேசினான். அர்ச்சனாவின் அப்பா கிஷன்லாலிடம் இந்திரஜித் காட்டிய அதே வீடியோ. விஷ்ணுவை கொல்லும் முன் அவனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் இந்திரஜித்துக்கு மிக தேவைப்பட்ட ஒரு ஐட்டமே இதுதான். வீடியோவும் ஓடத் தொடங்கியது. ஹாய் அர்ச்சனா, ஐம் சாரி. உன் பிறந்தநாள் பார்ட்டில என்னை நீ எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்ப. உன்னை விட்டு விலகிறதுன்னு நான் முடிவெடுத்ததால தான் வரலை. நான் இப்ப வேலையையும் டிசைன் பண்ணிட்டேன். யூஎஸ் போய் அங்கேயே செட்டில் ஆக தீர்மானம் பண்ணிட்டேன். என் மாமாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி என் மாமா பொண்ணு தாரணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் மேல எனக்கு வெறுப்போ கோபமோ வருத்தமோ எதுவும் இல்ல.
நீ என்னை நேசிக்கவும் நானும் பதிலுக்கு உன்னை நேசிச்சது வாஸ்தவம்தான். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுவேன். நீ உன் வீட்டை விட்டு வந்து என்னோட கஷ்டப்பட தயாராக இருந்தாலும் எனக்காக உன்னை கஷ்டப்படுத்தின ஒரு பாவியா தான் நான் ஆக போறேன். இன்னொரு பக்கம் என் மாமா பொண்ணு தாரணியும் கண்ணீரோடு நிற்கும் போது நான் என்ன செய்யட்டும்? இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு இறுதியான முடிவு. என் முடிவு நிச்சயம் உனக்கு பெரிய வருத்தம் தரும். ஆனா அந்த வருத்தம் போக போக சரியாயிடும். காலம் எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு மகா மருந்து. தயவு செஞ்சு என்னை பார்க்க பேச முயற்சி செய்யாத. நீ எவ்வளவு முயன்றாலும் அது முடியவும் முடியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கும் தாரணிக்கும் யுஎஸ்லயே கல்யாணம். எங்க ஜோடி போட்டோ உனக்கு வாட்ஸ்அப்ல வரும். பார்த்து மனசார விஷ் பண்ணு. முடியாதுன்னா வெற்று. தட்ஸ் ஆல். அந்த வீடியோ முடிந்தது. அர்ச்சனா ஸ்தம்பித்து போயிருந்தாள். அதை கூர்ந்து கவனித்தபடியே இந்திரஜித், அச்சா என்னாச்சு என்று அவள் தோள் மேல் மெல்ல கை வைத்தான். அவள் அதை மெல்ல தள்ளிவிட்டாள். யார் போன்ல? எனிதிங் சீரியஸ்? அவன் தெரிந்தே கேட்டான். அவளோ மெல்ல சுதாரித்தவளாக அவன் போனை தொடர்பு கொள்ள முயன்றாள். தொடர்புக்கு எல்லைக்கு அப்பால் என்றே ஒலித்தது. அவள் கண்கள் இரண்டும் சூழலை மீறி அழத் தொடங்கியது. தோழி அபிராமி என்கிற அபி யாரும் பார்த்திராதபடி அருகில் உள்ள அறைக்கு அழைத்து சென்று, இன்னாச்சு அர்ச்சனா என்கிற அர்ச்சனாவும் வீடியோவை அவளுக்கு காட்ட அபியிடம் ஒரு ஆழமான ஷாக். இன்னொரு தனியறை. கிஷன்லாலிடம் தேஜா அனுப்பிய வீடியோக்களை காட்டிக் கொண்டுதான் இந்திரஜித். கிஷன்லால் சற்றே உறைந்தவராக, இதையெல்லாம் ஆடா வீடியோ எடுப்பாங்க? யார் கையிலயா சிக்குனா என்ன ஆகுறது என்று மெல்லிய குரலில் கேட்டார். இது அவங்க ஸ்டைல் அங்கிள், பயப்படாதீங்க. பணம் கொடுத்துட்டா எரேஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுவாங்க. அதான் பணம் கொடுத்தாச்சே. ஆனா 200 கோடி கேக்குறான். அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கவன் குடும்பத்துக்கு உதவி செய்யலாம். நோ போனா போகுதுன்னு கொடுத்தா அப்புறம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கலன்னா என்னையே கொன்னுடுவேன்னு சொல்றான் அங்கிள். சும்மா மிரட்டுறான். பயந்தா அவ்வளவுதான். அப்புறம் மிரட்டிட்டே இருப்பாங்க. இல்ல அங்கிள், கொடுத்துடலாம். நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட பேசுறேன். பணம் இங்க மேட்ரு கிடையாது. இதெல்லாம் ஒன் டைம் மேட்ரு தான். நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா கூட அவ்வளவுதான். நம்மள அப்படியே டோட்டலா முழுங்கிடுவானுங்க என்ற கிஷன்லால் தேஜாவையும் பிடித்தார். என்ன தேஜா, பணம் கேட்டியாமே? ஹாஞ்சி, ரெடி ஆயிடுச்சா? எங்க வந்து வாங்கிக்கலாம்? நானே இப்பெல்லாம் டைரக்டா இறங்கிடுறேன். எப்பவும் போல கேஷாவே கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா? வேண்டாம் ஜி, இந்த கேஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் அசந்திருந்தா என் கேங்கே காலியா இருக்கும். பிளாக் பிசினஸ் எப்பவும் எல்லாமே ஒன் டைம் தான். ஒரு துப்பாக்கி, ஒரு தோட்டா, ஒரே குறி. நீ என்ன சில்லறத்தனமா பிஹேவ் பண்ற? வேண்டாம் ஜி, வார்த்தையை விடாதீங்க. நீதான் விட வைக்கிற. கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேரை கெடுத்துக்காத, போனை வை. அதட்டலாய் பேசிவிட்டு போனை வைத்தவர் இந்திரஜித் பக்கம் திரும்பி, எல்லாத்திலயும் உனக்கு அவசரம் என்றார் கோபமாய். அப்போது இந்திரஜித்துக்கு தேஜாவிடமிருந்து அழைப்பு. உடனே சுவிட்ச் ஆஃப் செய்தான். அடுத்த நொடியே கிஷன்லால் போனில் ஒரு மெசேஜ் சினுங்கள். அதில் 24 மணி நேரத்தில் பணம் வரவில்லை என்றால் நீ பிணமாவது உறுதி என்கிற செய்தி. நீ பிணமாவது உறுதி என்கிற அந்த செய்தி கிஷன்லாலை அச்சப்படுத்தாமல் கோபத்தை தான் கிளறிவிட்டது. அரே சைத்தான் கி பேட்டா, எனக்கு நீ செக் வைக்கிறியா? நீ லோக்கல், எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல தாதாக்களே தெரியும். அவங்க மூலமா உனக்கு நான் வைக்கிறேன் பார் ஆப்பு என்று கடுகடுத்தார். இடையில் இந்திரஜித் அந்த செல்போன் மெசேஜை எட்டி பார்த்தான். அவரே அவன் கைக்கே செல்போனை தந்தவர். பாரு உன் ஆளோட வேலையை, என்னை கொன்னுடுவானாம். விரட்டி பாக்குறான். இவனை நீ சும்மா விடக்கூடாது என்று மேலும் சிவந்தார். மை காட் அங்கிள், நீங்க இதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நானே இதை சமாளிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி என்று அந்த மெசேஜை பார்த்து படபடப்பானான். நோ, நீ அவசரப்படுற இந்திரஜித். நீ இந்த விஷயத்துல தேஜா கிட்ட போயிருக்க கூடாது. இவன் லுச்சா பார்ட்டி சில்ற. சாரி அங்கிள், வெரி சாரி. தேஜாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அவன் கேட்ட பணத்தை கொடுத்தா வேற வழி. நோ, இவன் மாதிரி ஆளுங்க கிட்ட நாம மடங்கி போகவே கூடாது. நீ போய் உன் வேலையை பாரு. இவனை நான் பாத்துக்கிறேன். அங்கிள், வெரி சாரி அங்கிள். இதோ பார், தேஜா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இதெல்லாம் அர்ச்சனா கிட்டதான். ஷூர் அங்கிள், அதுக்குத்தானே அந்த விஷ்ணுவை தீர்த்தே கட்டினேன். அவனை உலகத்தை விட்டு அனுப்புறது நமக்கு சுலபம். ஆனா அவனை அர்ச்சனா மனசை விட்டு அனுப்புறது ரொம்ப சுலபம் இல்ல. அப்புறம் அவன் இருந்த இடத்துல நீ போய் உட்காரணும். அது இன்னும் கஷ்டமான காரியம். ஏன்னா அர்ச்சனா அந்த விஷ்ணுவை அவ்வளவு ஆழமா லவ் பண்றா. அதே அளவு ஆழத்துக்கு நானும் போய் காட்டுறேன் அங்கிள். அதுக்கு நீ அந்த விஷ்ணுவா மாறணும். இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள் அங்கிள், குவைட் பாசிபிள். சும்மா வார்த்தையில சொன்னா போதாத இந்திரஜித். உன் ஸ்டார்டிங்கே சரியில்லை. தேஜாங்கிறவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்க. நீ எப்படி என் மகள் மனசுல போய் உட்காருவ? உனக்கு விஷ்ணுவை பற்றி சரியா தெரியல. ஆனா ஐ நோ வெரி வெல். அவன் என்கிட்டதான் வேலை பார்த்தான். வேலையில அவன் எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? ஐ நோ. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கான்ட்ராக்டுகளை அவன் வாங்கிட்டான்.
இன்ஃபேக்ட் அவன் ஒரு ஜீனியஸ் தான், நான் மறுக்கல. அப்படி ஒரு ஜீனியஸா உன்னை என்னால கற்பனை கூட செய்து பார்க்க முடியல இந்திரஜித். அவசரம், ஆத்திரம், அப்புறம் பயம்னு உன்கிட்ட நிறைய மைனஸ் இருக்கு. அங்கிள், நீங்க பரலோகம் போயிட்டு அந்த விஷ்ணுவை பாராட்டுறீங்களா இல்ல என்ன திட்டுறீங்களா? நான் உன்னை மோட்டிவேட் பண்றேன். நீ இப்போ புலி வாழை பிடிச்சிட்ட. ஒண்ணு நீ சாகணும், இல்ல புலி சாகணும். எனக்கு என்னமோ நீ ஜெயிப்பேன்னே தோண மாட்டேங்குது. நோ, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. நான் ஜெயிப்பேன். அர்ச்சனா என்னை விரும்புற மாதிரி நடந்து காட்டுவேன். அவ கழுத்துல தாலிய கட்டுவேன். செய்து காட்டிட்டு பேசு. நீ ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி. நாம ஜெயிக்கிறோம் அங்கிள். இந்திரஜித் கட்டை விரலை காட்டி நெஞ்சை நிமிர்த்தினான். அதை அந்த பல்லாயிரம் கோடிக்கணக்கான அதிபர் வெகுவாய் ரசித்து சிரித்தார். அப்போ தேஜா விஷயத்தை அவன் மெல்ல இழுத்தான். அது இனிமே என் விஷயம், அவனை மறந்துடு. உன் கவனமெல்லாம் அர்ச்சனா மேலதான் இனி இருக்கணும் என்றார் அந்த லால். சென்னை வானம் முழுக்க கருமேக பந்தல். பார்பர் ஷாப் ஸ்ப்ரேயர் போல சன்ன மழைச்சாரல். அதில் நனைந்தபடியே தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் அர்ச்சனா. அவள் பார்க்க தனது ஆடிக்காரில் அவள் முன் உள்ள டைல்ஸ் பதித்த வளைவு பாதையில் வந்து இறங்கிய இந்திரஜித் வழக்கமான குர்தா ஜிப்பா என்று இல்லாமல் லைட் கிரே கலரில் பேண்ட்டும் நல்ல ஒயிட் கலரில் முழுக்கை சட்டையும் அணிந்து டக்கின் செய்திருந்தவனாக அவள் முன் வந்தான். சாரி அர்ச்சனா, விஷ்ணு இப்ப இந்த இந்தியாவிலேயே இல்ல, இன்ஃபேக்ட் இந்த பூமியிலேயே இல்ல என்று ஆரம்பித்தான். அர்ச்சனா சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்த விதத்தில் அந்த ஈரத்திலும் ஒரு அனல். ஐ மீன், அவன் இப்ப நியூயார்க் போற பிளைட்ல வானத்துல இருக்கான். மேபி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அங்க லேண்ட் ஆயிடுவான். இதோ அவன் நியூயார்க் பிளைட்ல போனதுக்கான பிளைட் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட். அவன் அவள் முன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினான். அவ்வட்டமான ஏர் இந்தியா முத்திரை பதிக்கப்பட்ட பிரிண்டட் கவர். உள்ளே மடங்கி இருக்கும் காகிதத்திற்குள் பல பெயர்களில் விஷ்ணுவின் பெயரும் ஒரு பெயராய். அந்த கவரை சாரல் மழை நனைக்கவும் அதை மறைத்து கொண்டு, பிளீஸ் அர்ச்சனா, கொஞ்சம் உள்ளவா, உங்ககிட்ட நிறைய பேசணும்னா என்றான். அவள் வெறித்தபடியே இருந்தாள். பிளீஸ் நீ போ இந்திரஜித், இப்ப எனக்கு இப்படி இருக்கத்தான் பிடிச்சிருக்கு. உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அர்ச்சனா. வரட்டும், மனசு செத்து போச்சு, உடம்பு செத்து போகட்டும். அப்ப சரி, நானும் இங்க உன் கூடவே இருக்கேன். உனக்கு நடக்கிற எல்லாம் எனக்கும் நடக்கட்டும். அவன் அப்படி சொல்லவும் அவள் உடனே அவனை அதிர்வோடு பார்த்தாள். இமை முடிகள் மேல் நீர் சொட்டு ஒன்று தேங்கி மழுக்கென்று உதிர்ந்தது. என்ன அப்படி பாக்குற? நீ அவனுக்காக உருகிற மாதிரி நான் உனக்காக உருகிறேன். நோ, இப்படியெல்லாம் பேசாத. என் விஷ்ணு எங்க, நீ எங்க என மிக வேகமாய் வார்த்தைகளை வெடித்தாள். உண்மைதான், உன் விஷ்ணு இப்ப எங்கேயோதான் போயிட்டான். நாங்கெல்லாம் ஆரம்பத்துல எதிர்த்தோம், அப்புறம் வழிவிட்டு ஒதுங்கிட்டோம். ஆனா அவன் இப்படி உனக்கு ஒரு துரோகம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிஷன்லால் மாப்பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம். ஆனா அதை ஒரு அடிமைத்தனம்னு கொச்சப்படுத்திட்டானே அந்த ஃபூல். என் எதிரில என் விஷ்ணுவை திட்டாத. என் விஷ்ணுவால என்னை வெறுக்கவே முடியாது. என்னாலையும் விஷ்ணுவை வெறுக்க முடியாது. அர்ச்சனா, இது 2021. நீ ஒரு மாடர்ன் கேர்ள். இப்படியெல்லாம் பேசாதே. உனக்கு இப்ப அவன் மேல கோபம் வரணும். சாதாரண கோபம் இல்ல, கொலைவெறி கோபம் வரணும். ஏன் வரலன்னு தான் தெரியல எனக்கு. லுக், நான் இப்பவும் என் விஷ்ணுவை நம்புறேன். அவன் கிட்ட நான் பேசினா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும். நீ பேச என்ன இருக்கு? அதுதான் அவனே பேசி ஒரு வீடியோ அனுப்பிட்டானே. இல்ல, அது மார்பிங் வீடியோ. குரலும் யாரோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் குரல். அவள் அப்படி சொல்லவும் அவனுக்கு சுருக்கென்றது. அதுதானே உண்மையும் கூட. அதை அர்ச்சனா எப்படி கண்டுபிடித்தாள்? அவன் தனக்குள் தடுமாறும் பொழுது, அது உண்மையாகவே இருந்தாலும் நான் அப்படித்தான் நினைப்பேன் என்று அவனுக்கு சற்று நிம்மதி அளித்தாள் அர்ச்சனா. அவனுக்குள் இப்பொழுது அவளுக்கு சேர்த்து கோபம் வர ஆரம்பித்தது. மாமா கிஷன்லால் சொன்னது போல இவள் மனதில் இடம் பிடித்து தாலி கட்டுவது என்பது அசாதாரணமான ஒரு விஷயம். சிலிர்ப்பிக் கொண்டு நிற்கும் காட்டு யானை போல உணர்ந்தவன், சரி அர்ச்சனா, அவன்கிட்ட பேச நீ முயற்சி செய். உன் நம்பிக்கை ஜெயிக்கட்டும். நான் வரேன் என்று தற்காலிகமாய் விலகினான். அவன் விலகவும் சாரலும் சற்று நின்றிருந்தது. ஆனாலும் வானில் மூட்டம் விலகி இருக்கவில்லை. அவளும் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளைப் போல புலப்பட்டாள். பங்களாவினுள் வேகமாக நுழைந்தவள் மிக வேகமாய் உடைமாற்றி கொண்டாள். அவளுக்கான சர்வன்ட் மெய்டன் கேர்ள் அது. அவள் மாதுளம்பழ ஜூஸ் அருந்தும் நேரம் என உணர்ந்து ஐஸ் போடாமல் நுரை ததும்ப அவள் அறைக்குள் நுழையவும், நோ, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம், தும் ஜாயே என்று ஒரு ஹிந்திக்காரியான அவளிடம் ஹிந்தியிலேயே பேசியவள் புறப்பட்டு விட்டாள். விஷ்ணு குடியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து நின்றது அவளது BMW வெண்ணிற படகு கார். மழை பிளிற்றி கொண்டேதான் இருந்தது. அதை பொருட்படுத்தாமல் காரில் இருந்து இறங்கியவளை பார்த்துவிட்டு ஓடி வந்தான் செக்யூரிட்டி. மேடம், மேடம். அவளும் அவனை ஏறிட்டாள். விஷ்ணு சாரை பார்க்க வந்தீங்களா?
அவள் மெல்ல தலையசித்தாள். அவன் வரையில் அந்த கார் அவனுக்கு மிக பரிச்சயம். பலமுறை அர்ச்சனா அவனை இங்கே வந்து பிக்கப் செய்திருக்கிறாள். அதை வைத்தே கச்சிதமாய் கேட்டவன், அவர் பிளாட்டை காலி பண்ணிக்கிட்டு ஃபாரின் போயிட்டாரே மேடம், உங்களுக்கு தெரியாதுங்களா என்று தொடர்ந்தான். அக்கேள்வி அவளை திம்மென்று குத்தியது போல உணர்ந்தவள், ஆர் யூ ஷூர் என்று மென்று விழுங்கியபடியே கேட்டாள். அப்ப அவர் ஃபாரின் போனது உங்களுக்கு தெரியாதுங்களா என்று திருப்பி கேட்டவனை சற்று பரிதாபமாய் பார்த்தாள். பின் சாரல் நலைச்சலை துப்பட்டாவால் துடைத்து கொண்டே திரும்ப காருக்குள் ஏறினாள். அதை ஒரு மறைவான இடத்தில் பார்த்தபடியே இருந்தான் இந்திரஜித். அப்போது அவனுக்கு ஒரு செல்போன் அழைப்பு. காதை கொடுத்தவனுக்கு விழிகள் தெரிக்க பார்த்தது. போனில் கிஷன்லாலில் செக்ரட்டரி தான் பேசினான். ஜி, எம்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீரியஸ் கண்டிஷன்ல ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உடனே புறப்பட்டு வாங்க. அடுத்த நொடியே இந்திரஜித்திற்குள் அது தேஜாவின் வேலையோ என்கிற கேள்வி.